வணக்கம். எதிரில் எதிரிங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான்னு இருக்கேன். கதைக்கு போலாமா? அம்மா சித்ரா பாய்ந்து வந்தாள். நிறுத்திரி, என் பொண்ணு உனக்காகத்தான் இதை செஞ்சா. அவ தயவுல பிறந்த வீட்டில் வாழறவன் நீ என் வீட்டில் வந்து என் பொண்ணை விமர்சனம் பண்றியா? உன்னை வெட்டி போடுவேன். இந்த ஜென்மத்தில் உனக்கு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான். சித்ரா, என்ன பேசுற நீ? அப்பா பாய்ந்து வர. இருங்க மாமா, நான் பேசிக்கிறேன். ஆஸ்பத்திரியில் அந்த ஆராத்தியா கிட்ட வாயை கொடுத்து அறை வாங்கினாங்களே சாரு, வக்காலத்து வாங்கின உங்களை அடிக்காம விட்டது அவ பெருந்தன்மை. சங்கர், இப்படி ஒரு தங்கச்சியும் அவளை தாங்கி பிடிக்கிற அம்மாவும் இருக்கிற வரைக்கும் சத்தியமா உங்க கல்யாணம் நடக்காது. காலம் முழுக்க உங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டுங்க. இங்க வந்து என்னடி பேசுற? சாரு பாய்ந்து வர. வீட்டில் என்கிட்ட வாங்கின அடி போதாதா, இங்கேயும் தரணுமா? என்னது, என் மகளை அடிச்சியா? நீ புறப்படு கீர்த்தி, நான் பார்த்துக்கிறேன். தேசிகன் அவளை வாசல் வரை கொண்டு வந்து அனுப்பிய பிறகு உள்ளே வந்தார். சங்கர் வெறுப்பின் உச்சியில் இருந்தான். இவளை உள்ள சேர்க்காத சாரு, மாப்பிள்ளை வந்ததும் போட்டு விடு. அவர் இவ முகத்தில் இனி முழிக்க கூடாது. சாருவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் சித்ரா. தன் மகளின் தப்புகளை மூடி மறைத்து பிறர் குற்றங்களை ஊதி பெரிதாக்கும் சித்ராவை பார்த்ததும் அருவருப்பாக இருந்தது தேசிகனுக்கு. இத்தனை நாள் இவளுடன் எப்படி குடித்தனம் நடத்தினோம் என்ற கேள்வி பெரிதாக முளைத்தது. உள்ளே வந்த சங்கர் அப்பாவை அழைத்தான். ஏன்பா, கல்யாணம் முடிஞ்சு வந்தா ஆராத்யாவை இந்த வீட்டில் இவங்க நிம்மதியா வாழ விடுவாங்களா? அவளுக்கு தைரியம் இருக்கும்போது நீ ஏன்பா கவலைப்படுற? அவங்க வீட்டுக்கு சாயங்காலம் போறோம், பேசுறோம். பரஸ்பர மன திருப்தி ஏற்பட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நானும் சில ஏற்பாடுகளை செய்யணும். அவங்க கிட்ட பேசின பிறகு அதை செய்யலாம். ஒரு சுயநல பொண்ணை உங்க அம்மா அளவுக்கு மீறி ஆதரிக்க நானும் துணையா இருந்திருக்கேன். அந்த பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் தேடணும். செஞ்சுடுறேன். என்னப்பா சொல்றீங்க? சீக்கிரம் உனக்கே புரியும். புறப்படு. இவர்கள் தனியாக பேசுவதை சாரு கவனித்தாள். உள் மனசுக்குள் ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது. அம்மா சித்ராவுக்கும் ஒரு பயம் வந்தது. தன் கணவர் தேசிகனை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். தான் மாமனாரை அடித்து அதனால் தன் தாய் தகப்பனுக்கு கொல்லி போடும் வாய்ப்பு நழுவியதால் அவருக்குள் ஒரு பகையும் வஞ்சமும் இருக்கிறது. அதை எப்போது எப்படி அவர் தீர்த்து கொள்வார் என்று தெரியாத ஒரு கலவரம் உள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அந்த பழிவாங்கும் படலம் தொடங்கிவிட்டதா? ஆராத்யா பங்களாவுக்கு சங்கரும் அப்பாவும் கல்பனாவுடன் வந்தார்கள். வாசலில் 3 கார், 2 நாய்கள். மிரண்டான் சங்கர். ஏன் கல்பனா, இத்தனை வசதிகளும் செல்வாக்கும் உள்ள இவங்க எதுக்கு எங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்கணும்? சங்கர் கேட்க, இது ஆராத்யா வாழ்க்கை. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. முதல்ல நான் சொன்னப்ப கூட ஆராத்யா பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த கிரிமினல் ஆட்டம் ஒன்று ஆடினாலே சாரு, உங்களை மாட்ட வைக்க. அங்கதான் ஆராத்யா சாரு மேல புள்ளி குத்திட்டா. குடும்பங்கள்ல கூட இத்தனை மோசமான கிரிமினல்கள் இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டா. இந்த சாரு காரணமா 2 குடும்பங்கள்லையும் யாரும் சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சப்போ இத்தனை பேரை ஆட்டி வைக்கிற அவளை நிரந்தரமா ஒடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டா. அவங்க அப்பா அம்மா கிட்ட இதை ஆராத்யா பேசியிருக்கா. வாங்க. உள்ளே வந்து அறிமுகமானது. ஆராத்யாவின் அப்பா அம்மா சிரித்த முகத்துடன் மரியாதையாக வரவேற்று நன்றாக பேசினார்கள். நீலகண்டன் கவுன்சிலராக இருந்ததால் ஏராளமான போன் அழைப்புகள், வாசலில் நிற்கும் கட்சிக்காரர்கள் என கூட்டம் அலை மோதியது. தேர்தல் தமிழகத்தில் நடந்து முடிந்து இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடியாத சூழலில் அது தொடர்பான பரபரப்பு. வெளியே பந்தல் போட்டு காலை உணவும் காப்பியும் 50 பேருக்கு மேல் சாப்பிட இங்கே பேச்சு தொடர்ந்தது. நீலகண்டன் சங்கரை நிறைய கேள்விகள் கேட்டார். சங்கர் சிரித்த முகத்துடன் அழகாக நியாயமாக பதில் சொன்னான். அவர்களுக்கு அவனை பிடித்து விட்டது. ஆராத்யா காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டா. ராத்திரி வீடு திரும்ப 10 மணி ஆகும். உங்க கம்பெனி சேர்மன் எனக்கு நண்பர் தான். உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னார். அப்பா தேசிகரிடமும் நிறைய பேசினார்கள். உங்க விருப்பம் போல கல்யாணத்தை கோவிலில் வச்சு பண்ணலாம். உள்ளூர்ல வேண்டாம். திருப்பதியில நான் ஏற்பாடு பண்றேன். அதை முடிச்சுட்டு வந்து செட்டில் ஆன பிறகு இங்கே ஸ்டார் ஹோட்டல்ல வரவேற்பை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி சார். முகூர்த்த தேதியை ஆராத்யா வசதிக்கு அவங்க அம்மா பார்க்கட்டும். எல்லா ஏற்பாடுகளையும் நாங்களே செய்கிறோம். நீங்க அப்பப்ப நாங்க கூப்பிடும்போது வாங்க. மாப்பிள்ளைக்கு நகைகள், பட்டு வேட்டி, ட்ரெஸ் எடுக்கத்தான். சரிங்க, செஞ்சுடலாம். ஆராத்யாவுக்கு நாங்க வாங்கறதையும் வாங்கிடலாம். கல்பனா கூட இருப்பாங்க.
ஒரே ஒரு கேள்வி, சங்கரோட அம்மாவை விட்டுட்டு செய்யணுமா? எங்களுக்கும் அதில் உடன்பாடு இல்லைதான். ஆனால் ஆராத்யா சாருவை அடிச்சிருக்கா. அதுதான் அவங்க எதிர்ப்புக்கு ஆணிவேரா இருக்கும். வேற வழி இல்லை. சரி, ஏற்பாடுகளை நாளை முதலே கவனிக்க தொடங்கலாம். சீக்கிரம் கல்யாணம் நடந்தாகணும். நாளைக்கே எங்கள் ஜோசியரை வரவழைக்கிறோம். நீங்களும் வாங்க, முகூர்த்தத்தை குறிச்சிடலாம். சாப்பிடாமல் விடவில்லை. அப்பாவும் மகனும் பெரிய மன திருப்தியுடன் வெளியே வந்தார்கள். மீடியா ஆட்கள் ஆராத்யாவை சூழ்ந்து கொள்ள, இப்ப செய்தி எதுவும் இல்லை, நானே அறிவிப்பேன், அது வரைக்கும் எதுவும் வெளியில வரக்கூடாது. காரில் ஏறினார்கள் அப்பாவும் மகனும். இவங்க பணத்தால மட்டுமல்ல, செல்வாக்கு, பதவி, மக்கள் மத்தியில நல்ல பேர்னு எல்லாம் இருக்கும்போது இந்த கல்யாணம் வெளியில தெரியாமலா இருக்கும்? இதை எத்தனை நாள் மறைச்சு வைக்க முடியும்? இந்த கேள்வி எனக்கும் வராம இல்லை, பார்த்துக்கலாம். தேதி குறித்து மற்ற ஏற்பாடுகள் தொடங்கின பிறகு என் வேலைகளை நான் தொடங்கணும். நீயும் கூட வர, சரியா? அப்பா சொல்ல சங்கருக்கு திக்கென்றது. அது என்ன அப்பாவின் வேலை? தேசிகனும் சங்கரும் சாருவிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. குழந்தைகளை அழைத்து வருவது போன்ற பொறுப்பை அப்பா ஏற்காமல் காலை 8 மணிக்கே அப்பாவும் மகனும் புறப்பட்டு போக சாரு கடுப்பாகிவிட்டாள். உன்னால தனியா முடியாது. நான் எத்தனை நாளைக்குமா லீவு போட முடியும்? எனக்கு சம்பளம் போயிடும். அப்பா ஏமா இப்படி செய்யற? இதையெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அப்பாவும் சங்கரும் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல. அப்படி நான் என்னம்மா தப்பு செஞ்சுட்டேன்? அம்மா சித்ராவுக்கே நன்றாக தெரிந்தது. சமீபத்தில் அவள் செய்த மிகப்பெரிய கிரிமினல் வேலை அவள் மேல் குடும்பத்தார் எல்லாருக்கும் வெறுப்பை உண்டாக்கிவிட்டது என. தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் குணம் என்றுமே சாருவுக்கு இல்லை. சரி, நான் பேசுறேன். அப்பாவுக்கும் ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்குடி. உன் மாமனார் செய்யலாம். அதுங்களை முதியோர் இல்லத்துக்கு சீக்கிரம் அனுப்பி வைக்கணும். இவளும் ஹாஸ்டலுக்கு போயாச்சு. வேண்டா சாரு, அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத, பிரச்சனை பெருசாயிடும். நான் செய்யலம்மா. அவங்களே போக தயாரா இருக்கும்போது நான் எதுக்கு தடுத்து நிறுத்தணும்? கொஞ்சம் கவனமா இரு. எல்லாரையும் பகைச்சிட்டு நீயும் நானும் மட்டும் வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ. பயப்படுறியா? இந்த வீடு உன் வீடு. நீ எனக்கு பக்க பலம். உன் பிள்ளைக்கு பிடிக்கலைன்னா வெளியில போகட்டும். என்னை யாரும் இந்த வீட்டிலேருந்து அசைக்க முடியாது, புரியுதா? அம்மாவுக்கே கொஞ்சம் எரிச்சல் உண்டானது. பேசவில்லை. இரவு தேசிகன் வீடு திரும்பியதும் சாருவின் பிரச்சனைகளை சித்ரா சொல்ல, அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பிள்ளை வாழ்க்கையில அவன் நடத்தின கிரிமினல் ஆட்டத்தை நான் மறக்க மாட்டேன். நான் பெத்தவங்களுக்கு போடுற கொள்ளியை இழக்க காரணம் நீ. என் மகனுக்கு பாதகம் செய்ய வந்த அவ எனக்கு மகளே இல்லை. இதை நான் பேசுறது உனக்கு பிடிக்கலைன்னா இப்பவே நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் என்றார் தேசிகன். சித்ரா நிலை குலைந்தாள். மறுநாள் இன்னும் சீக்கிரமே அவர்கள் புறப்பட்டு போக மகள் சாருவிடம் புலம்பி விட்டாள். சகலமும் சொன்னாள். அப்பா கடும் கோபத்துல இருக்கார் சாரு. நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறது நல்லது. சங்கர் கல்யாண விஷயத்துல அவன் விருப்பத்துக்கு விடுறது நல்லது. இல்லைன்னா கஷ்டம். என்ன கஷ்டம்? எவ வந்தாலும் நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி. என் சம்மதம் இல்லாம எவளும் உள்ள வர முடியாது. சாரு, நீ போற போக்கு எனக்கே பிடிக்கல. ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்க. அவன் வாழ்க்கைய அவன் தான் தீர்மானிக்கணும், நீ இல்லை. ஒரு தப்பை செஞ்சு எல்லார் வெறுப்புக்கும் ஆளாயிருக்க. நிறுத்திக்கோ. நீ என் பக்கம் இருப்பியா மாட்டியா? அம்மா அதற்கு பதில் பேசாமல் உள்ளே போக, நீ என் பக்கம் இருந்துதான் ஆகணும், புரியுதா? என் சுபாவம் உனக்கு தெரியும். நான் நினைச்சது நடக்கலைன்னா அது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நீ தான் என்னை பக்கத்துல கொண்டு வந்த. என் பசங்களை பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் தந்திருக்க. அவரோட அம்மா அப்பா கிட்ட குழந்தைகள் ஒட்டக்கூடாதுன்னு நீ தான் அவங்கள செயல்பட விடாம அவங்க மேல அவநம்பிக்கைய என் மனசுல விதைச்ச. அதனால நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஒரு மாதிரி சாரு கூச்சலாக பேச அம்மா சித்ராவுக்கு ஆத்திரம் வர, நான் செத்துட்டா உன் பிள்ளைங்களை கொன்னுடுவியாடி? என்னம்மா பேசுற நீ? அம்மா பதில் சொல்வதற்குள் ஏதோ ஆபீஸ் அழைப்பு வந்து சாருவை டோஸ் விட உள்ளே போய்விட்டாள். அம்மாவுக்கு கலக்கம் வந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் சாருவின் சொல்தான் நிற்கும். மற்றவர்களிடம் எதிர்கருத்தே எழும்பாது. இன்று எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. ஒரு குடும்பம்னா அவரவருக்கு சொந்த சுதந்திரம் முக்கியம். சாரு மற்றவர்களை அடிமைப்படுத்தும் ரகம். எத்தனை நாள் இந்த ஆட்டம் செல்லுபடியாகும்? சாரு வெளியே வந்தாள். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, உடனடியாக நான் போயாகணும். நீ ஆட்டோ வச்சு பசங்களை கூட்டிட்டு வா. நான் வர ராத்திரி 11 மணி ஆகும்.
சின்னது அழுகையை சமாளிக்க முடியாது சாரு, சீக்கிரம் வந்துரும். சாரு பதிலே சொல்லாமல் போய்கொண்டே இருந்தாள். அடுத்த 4-5 நாட்களில் ஆராத்யாவின் பெற்றோர் தேசிகன், கல்பனா 4 பேருமாக சேர்ந்து முகூர்த்த தேதியை குறித்து விட்டார்கள். அந்த மாத கடைசியில் நல்ல முகூர்த்தம் இருந்தது. உடனே அவரது செல்வாக்கை வைத்து திருப்பதி கோவிலில் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டார் நீலகண்டன். நடுவில் 18 நாட்களே இருக்க கல்யாண வேலைகளை போர்க்கால வேகத்தில் செய்தார்கள். தேசிகனை கேட்காமல் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. துணிமணி, நகைகள் என இவர்கள் 6 பேரும் சேர்ந்தே வாங்கினார்கள். காலை 6 மணிக்கு அப்பாவும் பிள்ளையும் புறப்பட்டால் இரவு வீடு திரும்ப 10 மணி கடந்துவிடும். அந்த நாட்களில் சங்கர் ஆராத்யாவுக்கு நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட உணவு, உடைகள், மற்ற ரசனைகள் என சகலமும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு வந்தது. கல்பனா அதை அழகாக வடிவமைக்க இது நல்ல சம்பந்தம் என பெற்றோரும் ஆனந்தப்பட, சாரு காரணமா எங்க அம்மாவை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை, இல்லைன்னா அவங்களுக்கு ரசனை அதிகம். இந்த மாதிரி கல்யாணம் தொடர்பா ஷாப்பிங் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சாரு காரணமா அம்மா வாழ்க்கையில 2வது முறை வராத வாய்ப்புகளை இழந்துட்டே வராங்க. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுறதா இருந்தா அவங்களுக்கு சொல்லிடலாம் சங்கர். இல்ல ஆராத்யா, நம்மோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தை ஒரு நொடியில சாரு கலைச்சிருவா. சொல்ல வேண்டாம். 6வது நாள் ஷாப்பிங் முடித்து சாப்பிட இரவு ஹோட்டலுக்கு வந்து 6 பேரும் பேச அவர்களுக்கு பின்னால் முதுகு காட்டி கீர்த்தி இருந்ததை யாருமே கவனிக்கவில்லை. இவர்கள் பேசியதை வைத்து கீர்த்தி சகலமும் தெரிந்து கொண்டாள். திரும்பி ஆராத்யாவை பார்க்க சங்கர் சந்தோஷமாக பேசுவது கண்ணில் விழுந்தது. ஒரு நிமிஷம் மனசு நொந்து எப்பேற்பட்ட வாழ்க்கையை இழந்துவிட்டோம் என கண்கள் கலங்கின. அதே நேரம் ஆராத்யாவை பார்த்ததும் மனசு துள்ளியது. இவதான் சாருவுக்கு அண்ணியா? அடியில அறிமுகமானவளை அம்மாவும் மகளும் எப்படி ஏத்துப்பாங்க? அவங்களுக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடக்க போகுதா? ஆர்வம் தாங்காமல் அவர்களுக்கு எதிரே வந்துவிட்டாள் கீர்த்தி. சங்கர் முகம் மாறிவிட்டது. ஆராத்யா கோபத்துடன் பார்க்க, கோபப்படாதீங்க ஆராத்யா, நான் சங்கரோட வீடு தேடி போய் மன்னிப்பு கேட்டாச்சு. சாருவுக்கு இது தெரியுமா? விவரத்தை தேசிகன் சொல்ல, அப்படியே செய்யுங்க மாமா, என்னால எந்த பிரச்சனையும் வராது. சாருவை விடாதீங்க, அவளை அடக்க சரியான நபர் நீங்க தான். என் வாழ்த்துக்கள். நானும் இப்ப நிம்மதியா இருக்கேன். வரேன். இந்த பொண்ணு வெறும் அம்புதான். அவளை குடும்பத்தை விட்டே போகும்படி செஞ்சது சாரு. அவளோட கிரைம் ரேட் கூடிட்டே போகுது. வெளியே கீர்த்தி வர அம்மாவின் ஃபோன் வந்தது. எப்படி இருக்க கீர்த்தி? நல்லா இருக்கேம்மா. நீயும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம். உன்கிட்ட நான் சண்டை போட்டாலும் பெத்தவங்க நாங்கள் இதே ஊரில் இருக்கும்போது நீ லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. ஹரி டெல்லி போனதும் இவளும் தாய் வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் மட்டும்தான். நீ வாயம்மா. வரேம்மா. முக்கியமான ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்துக்கணும். இப்போவே வரேன். அம்மா ஃபோனை வைத்ததும் ஹரி உள்ளே நுழைந்தான் களைப்பாக. வந்துட்டியாப்பா? நான் குளிச்சுட்டு வரேன். பசிக்குதுமா. சாப்பாடா பண்ண முடியுமா? இதோ பண்ணுறேன்ப்பா. சாரு அங்கே தான் இருப்பான்னு தெரியும். கீர்த்தி எங்கம்மா? அவள் மகளிர் விடுதியில் சேர்ந்து 1 வாரம் ஆகிவிட்டது என சொல்லி அவள் வந்து கொண்டே இருப்பதையும் அம்மா சொன்னாள். அவன் குளித்துவிட்டு வருவதற்குள் அம்மா ஆவி பறக்கும் உணவை தயார் செய்துவிட்டாள். கீர்த்தி உள்ளே நுழைந்தாள். முதலில் கலகலப்பான பேச்சு. எனக்கு போஸ்டிங் டெல்லியில். இந்த மாத கடைசியில் ஜாயின் பண்ணணும். வீடும் ரெடி. அம்மா, நீயும் அப்பாவும் என் கூட வந்துருங்க. எத்தனை காலம் அங்கே இருக்கணும் ஹரி? மினிமம் 5 வருஷங்கள். நீடிக்கலாம். நாங்கள் வரலப்பா. சாரு குழந்தைகளை கூட்டிகிட்டு போ. அவள் வேலைக்கான கிளைகள் அங்கே இருக்கா? நிறைய இருக்குப்பா. நான் ரெடி. ஆனால் சாரு அவங்க அம்மா பிறந்த வீட்டை விட்டு நிச்சயமாக வரமாட்டா. அண்ணே, அண்ணி வந்து தான் ஆகணும். சங்கருக்கு கல்யாணம் நடக்க போகுது. இது அன்னிக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. பொண்ணு யார் தெரியுமா? அண்ணி தோலை உரிச்சு கன்னத்தை பழுக்க வச்சா ஆராத்யா. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் சொல்ல போகிறாங்க. இனி பிறந்த வீட்டில் இவங்க ஆட்சி நடக்காது. ஆராத்யா நடக்க விட மாட்டா. அப்பா, நீங்கள் 2 பேரும் வர்றீங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆமாண்ணே, தப்பு செய்கிறவங்க வாழ்க்கையோட தண்டனை பக்கங்களை பார்க்க வேண்டாமா? நான் பார்க்குறேன். என்னை விட அண்ணி இன்னும் மோசமாக பார்க்கட்டும். நீங்கள் யாரும் கல்யாணத்தை தெரிஞ்சுதா காட்டிக்க வேண்டாம். நான் புறப்படுறேன். ஹரி, நீ வந்தது சாருவுக்கு தெரிய வேண்டாமா? இப்போ என்ன அவசரம்? நாளைக்கு சொல்லிக்கலாம். எல்லா பக்கமும் பட்டாசு வெடிக்க தொடங்கிவிட்டது.
மறுநாள் காலை ஹரி சங்கர் வீட்டுக்கு வந்து விட்டான். குழந்தைகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. எப்போ வந்தீங்க? நேத்திக்கு சாயங்காலம். வந்ததும் சொல்ல வேண்டியது தானே, நான் உடனே வந்திருப்பேனே. இப்போ கூட குழந்தைகளை பார்க்கத்தான் ஓடி வந்தேன். ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்கிறீங்க? மாமாவும் சங்கரும் எங்க? அவங்க காலையில் 6 மணிக்கு புறப்பட்டா ராத்திரி 10 தாண்டி தான் வராங்க. அப்பா இப்போ எந்த உதவியும் செய்யறதில்ல. அம்மா தான் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் அப்பா அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, டெல்லி வேலை என்னாச்சு? 5 வருஷம் அங்கே தான் இருக்கணும். இந்த மாத கடைசியில் போகணும். சாரு, உனக்கு ஆஃபீஸ் அங்கே இருக்கா? சித்ரா கேட்க. இருக்குமா, ஆனால் நான் போகிறதா இல்லை. நானும் குழந்தைகளும் இங்கே தான். தெரிஞ்ச சங்கதி தானே. நான் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க எதுக்கு வரணும்? அதை கேட்குற உரிமை உனக்கு இல்லை. உன்னை குழந்தைகளை கூட்டிகிட்டு போக நான் தயாராக இருக்கேன். அது என் கடமை. வரமாட்டேன்னு நீ சொன்னா அது என் தப்பு இல்லை. உன் அம்மா அப்பா கூட காலம் முழுக்க நீ இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நானும் நினைக்க உரிமை உண்டு. சரி, நான் புறப்படுறேன். என்ன மாப்பிள்ளை இது, காப்பி கூட குடிக்கலை நீங்கள்? வேண்டாம் அத்தை. நீ வரியா சாரு? நீங்கள் போங்க, நான் பின்னால் வரேன். அதான பார்த்தேன். ஹரி புறப்பட்டு போக, சாரு, பெத்தவங்களை மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போகிறார், நீ போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உன் ஆஃபீஸ் கிளைகள் அங்கே இருக்குது. குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம். பெருசங்களுக்கும் நீ போனால் ஒரு அச்சம் இருக்கும். நீ போடி. என்னை தள்ளி விடுறியா? நானும் போக மாட்டேன், அவங்களையும் போக விட மாட்டேன். பசங்களை எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலில் விடு. நான் போகிறேன். நானும் அவரும் மத்தியானம் இங்கே தான் சாப்பிட வருவோம். சாரு புறப்பட்டு விட்டாள். அம்மா சித்ராவுக்கு தலை சுழண்டது. எந்த மகளை தூக்கி மடியில் வைத்திருந்தாலோ அந்த மகளின் உண்மையான முகம் தெரிய தொடங்கிவிட்டது. அதே நேரம் கல்யாண வேலை ஜரூராக நடந்து கொண்டிருக்க அப்பா தேசிகன் சங்கரை தன் அலுவலகத்துக்கு அழைத்து வந்தார். கூடவே ஒரு லாயரும் இருந்தார். சில பத்திரங்களை எடுத்தார்கள். சங்கரிடம் அப்பா தர படித்து பார்த்த சங்கருக்கு அதிர்ச்சி. இப்போது குடியிருக்கும் அப்பா வாங்கிய வீட்டை சங்கர் பேருக்கு அப்பா மாற்றி எழுதியிருந்தார். அப்பாவின் சேமிப்புக்கு சங்கருக்கு நாமினேஷன் தந்திருந்தார். அப்பா, சாருவுக்கும் அந்த வீட்டில் பங்கு உண்டு இல்லையா? அதை அவளே கேட்பா. அப்பா பதில் சொல்கிறேன். இது தாத்தா சொத்து இல்லை, நான் சம்பாதிச்சது. வா போகலாம். சங்கர் பிரமித்தான். ஆனாலும் இதை ஒட்டி ஒரு கலகம் வரும் என அவனுக்கு தெரியும். அங்கே சாரு வீட்டுக்குள் நுழைந்தாள். முகம் சிடுசிடுப்பாக இருந்தது. மாமியாரையும் மாமனாரையும் பார்த்து, உங்கள் 2 பேரையும் கூட்டிட்டு போகிறாராம். சொன்னான். அதுக்கு என்ன இப்போ? நானும் குழந்தைகளுமே போகலை, நீங்கள் எப்படி போகலாம்? உன்னை யாரும் போக வேண்டான்னு சொல்லலை. உனக்கு புருஷனை விட உங்கள் அம்மா ஒசத்தி. நீ மற்றவங்க யாரையும் வாழ விட மாட்ட, நீயும் ஒழுங்காக இருக்க மாட்ட. இந்த அராஜகத்துக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்கள் போகலை, நீ கவலைப்படாத. எங்கள் பிள்ளை டெல்லி போகிறதுக்கு முன்னால் எங்களை முதியோர் காப்பகத்தில் சேர்த்து விட்டுட்டு போவான். நீ ராத்திரி நிம்மதியாக தூங்கு. சகலமும் கேட்டுக்கொண்டிருந்த ஹரி வெறுப்பின் உச்சியில் இருந்தான். தன் சுயநலம் எங்கே வந்து நிற்கிறது என்பதை அவன் பார்த்தான். குழந்தைகளை பள்ளியில் விட்டு திரும்பிய சித்ராவுக்கு நாக்கு தள்ளியது. வீட்டுக்குள் வரவும் ஃபோன் வந்தது. சியாமளா அழைத்தாள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது விசேஷமா சித்ரா? உன் கேள்வி புரியல. மாங்காடு கோவிலில் நான் இருக்கேன். உன் புருஷன், மகன், கவுன்சிலர் நீலகண்டன் குடும்பம் எல்லாரும் வந்திருக்காங்க. ஏதோ ஸ்பெஷல் பூஜை நடக்குது. உன் பையனையும் கவுன்சிலர் மகளையும் நிற்க வச்சு மரியாதை செய்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிற மாதிரி இருக்கு. நீ இல்லாமலா? அதை என்னன்னு நீ விசாரிக்க முடியுமா? அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமா? செய்கிறேன் சித்ரா. என் சங்கருக்கு கல்யாணமா? நான் இல்லாமலா? இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது. ஆனால் கொஞ்ச நாட்களாக அப்பாவும் மகனும் காலை 6 மணிக்கு வெளியில் போனால் 10 மணிக்கு தான் திரும்புகிறார்கள். தனியாக கூடி கூடி பேசுகிறார்கள். சாரு கூட சந்தேகப்பட்டு என்கிட்ட பேசினா. என்னவோ நடக்குது. பதட்டமானாள். அரை மணியில் சியாமளா அழைத்தாள். என் ஃபோனில் கேமரா சரியா இல்லை, அதனால ஃபோட்டோ வரல சித்ரா. ஆனால் கல்யாணம்தான். உன் பையனுக்கும் கவுன்சிலர் நீலகண்டன் மகளுக்கும் திருப்பதியில் அடுத்த வாரம் கல்யாணம். வர 28ஆம் தேதி. உனக்கே தெரியாமல் நடக்குதா? சித்ரா பதில் பேச முடியாமல் நிற்க. சித்ரா, நான் சொன்னால் என்ன உனக்கு பிடிக்காம போகும். ஆனால் சாருவுக்கு நீ தர்ற அளவுக்கு மீறின இடமும் பிறந்த வீட்டை அவள் ஆக்கிரமிக்கிறதும் தான் உன்னை உன் பிள்ளை ஒதுக்கி வைக்க காரணம். பொண்ணு ஒசத்தி தான்.
ஆனால் பொண்ணு வீட்டில் போய் நாம் காலம் முழுக்க இருக்க முடியாது. சங்கர் நல்ல பையன், அவனை இழக்காத. இதை உன் புருஷன் புரிஞ்சு வச்சிருக்கார், வச்சுடுற. சித்ரா அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அரை மணி கழித்து சாரு ஃபோன் செய்தாள். பசங்களை கூட்டிட்டு வந்துருமா, நான் ராத்திரி தான் வருவேன். இல்லை சாரு, எனக்கு உடம்பு முடியல, நீ கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடு. என்னம்மா நீ, எனக்கு வேலை இருக்கு, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். உங்கள் அப்பா சங்கர் 2 பேரும் இல்லை, நான் தனியாக போகணும். வர வர நீயும் காலவாரி விடுற. சரி, ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததும் ஃபோன் பண்ணு, பசங்களை கொண்டு வந்து விடணும். அப்போ கூட பசங்களை விடத்தான் ஃபோன் பண்ண சொல்கிற. அம்மா என்ன உனக்கு உடம்புக்குன்னு ஒரு கேள்வி இல்லை. அவங்க இல்லைன்னா நான் வரேன் ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்ல தோணலை. ஃபோனை வை. வெறுப்பின் உச்சிக்கு போனாள் சித்ரா. எதுவும் சாப்பிடாமல் படுத்து விட்டாள். மதியத்துக்கு மேல் சாரு பல முறை ஃபோன் அடிக்க சித்ரா எடுக்கவே இல்லை. 3 மணிக்கு குழந்தைகளோடு சாரு வந்தாள். உனக்கு உடம்புக்கு என்ன என கேட்கவில்லை. இவங்க 2 பேரையும் பிடிமா, நான் அவசரமாக வெளியில் போகிறேன். எனக்கு முடியல, நான் பார்த்துக்க முடியாது சாரு. ஏம்மா இப்படி எடக்கு பண்ணுற? கோல போட்டியில் கலந்துக்க நான் போகிறேன், நேரமாச்சு எனக்கு, நீ பார்த்துட்டு தான் ஆகணும். அடாவடியாக குழந்தைகளை விட்டுவிட்டு அவள் வாசலில் இறங்கிவிட்டாள். அவளது மூர்க்கத்தை முழுமையாக சித்ரா உணர்ந்தாள். ஆவேசம் புறப்பட்டது. இரவு 9 மணிக்கு கணவரும் மகனும் வந்த பிறகும் சாரு வரவில்லை. அம்மா, உன் முகமே சரியா இல்லை, என்னாச்சு? விட்ரா சங்கர், பொண்ணை பற்றி நாம் பேசினா நம்ம அடிக்க வருவா, உனக்கேன் பொல்லாப்பு? இல்லைப்பா, நாள் முழுக்க பார்த்துக்கிட்டா அம்மா உடம்பும் தாங்கணும் இல்லையா? ஆஸ்பத்திரி என்று சொல்லியும் அக்கறை காட்டாத மகள், எதுவும் தெரியாமல் முகம் பார்த்து பரிதாபப்படும் மகள். மாங்காடு கோவில் சங்கதி, திருப்பதியில் கல்யாணம் என தனக்கு தெரிந்த எதையும் காட்டிக்கொள்ளவில்லை சித்ரா. சாரு ஃபோன் செய்தாள். அம்மா, இன்னைக்கு ராத்திரி பசங்க அங்கேயே இருக்கட்டும். இதை ஸ்பீக்கரில் போட்ட அம்மா, சங்கர் எனக்காக ஒரு உதவி செய். இப்போவே இவங்க 2 பேரையும் கொண்டு போய் சாரு வீட்டில் விட்டுட்டு உடனே வா, என்னால் பார்த்துக்க முடியாது, போ சங்கர். அம்மாவிடம் ஒரு மாற்றம் தெரிவதை சங்கர் உணர்ந்தான். கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. முதலில் முக்கிய உறவுகளையும் ஹரியின் அப்பா அம்மா கீர்த்தியை ரகசியமாக அழைக்கலாம் என அப்பா சொல்ல சங்கர் தடுத்து விட்டான். அம்மாவே இல்லை, அவங்களாம் முக்கியம் இல்லை, ரிசப்ஷனுக்கு வந்தால் போதும். ஒரு நாள் முன்பே இவர்கள் திருமலை போவதாக ஏற்பாடு. ஒரு டீம் அவுட் என்று சொல்லி இதில் தனக்கு பதவி உயர்வு வர வாய்ப்புண்டு என அம்மா காலில் விழுந்து சங்கர் ஆசிகளை பெற்றான். எதற்கு என அம்மா புரிந்து கொண்டாள். அப்பா ஆஃபீஸ் வேலை என நழுவி விட்டார். ஒரு நாள் விட்டு கல்யாணம். மறுநாள் இவர்கள் போன பிறகு சாரு குழந்தைகளுடன் வர சித்ரா புறப்பட்டு கொண்டிருந்தாள். நீ எங்கம்மா புறப்பாடு? ஷியாமளா கூட நவகிரக கோவிலுக்கு போகிறேன். ஏம்மா நீ இப்படி இருக்க? இனிமே உன் அம்மா வேற மாதிரி தான் இருப்பா, கிளம்பு. மறுநாள் காலை கல்யாணத்துக்கு மணமக்கள் தயாராகி மணவரைக்கு வந்துவிட பெரியவர்கள் தயாராக சித்ரா உள்ளே நுழைந்தாள். சங்கருக்கு சந்தோஷம், ஆனால் பயம். அப்பா நெருங்கினார். நீ எப்படி வந்த? எல்லா தகவல்களையும் சேகரித்து தான் வந்தேன். எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் சந்தோஷமாக கலந்துப்பேன். நீங்கள் விரும்பினா சம்பந்தியை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. தேசிகன் சந்தோஷமாக அறிமுகப்படுத்தினார். நீங்கள் இல்லாதது எங்களுக்கு பெரிய மனக்குறையாக இருந்தது. முதல்ல உங்கள் 2 பேருக்கும் பாத பூஜை நடக்கட்டும். ஆராத்யா என தெரிந்தும் அம்மா அருகில் நெருங்கி அவளது தலை தடவி ஆசிர்வாதம் செய்தாள். சங்கருக்கும் அப்பாவுக்கும் பிரமிப்பாக இருந்தது. எல்லா சடங்குகளும் முடிந்து சங்கர் ஆராத்யா கழுத்தில் தாலியை கட்டினான். அந்த குடும்பத்தாருக்கு ஏழுமலையானின் சிறப்பு தரிசனம் முடிந்தது. சாப்பிட்டு மலையை விட்டு இறங்கத் தொடங்கினார்கள். அத்தனையும் சமூக வலைத்தளத்தில் ஏற்றப்பட்டு கல்யாண காட்சியை வெளியாக சாரு அதை பலத்த அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஹரியும் அதை பார்த்தான். என்ன கை நீட்டி அடிச்சவை இந்த ஆராத்யா? இவளை சங்கர் கல்யாணம் செஞ்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சா இதை நான் நடக்க விட மாட்டேன்னு திருப்பதி கோவிலில் கல்யாணம், ஊருக்கே தெரியுது, எனக்கு தெரியல. அது எப்படி சாரு? உங்கள் அம்மாவே உனக்கு துரோகம் பண்ணாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால் நான் போகிறேன். எப்படி அந்த வீட்டுக்குள்ளே அவள் வர்றான்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் வாங்க. சாரு ஆவேசமாக புறப்பட்டாள். முதலில் சங்கர் வீட்டுக்கு கார் வந்து நிற்க கதவு திறந்திருந்தது. சாரு உள்ளே இருந்தாள். இவர்கள் வர, நில்லு, என்ன அடித்து அவமானப்படுத்தின இந்த ஆராத்யா என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது.
உன்னையும் இவ அவமானப்படுத்தியிருக்கா. நீ எப்படிம்மா இவளோட வந்து இறங்குற? இது உன் வீடா? என்ன சொல்றா மாப்பிள்ளை இவ? என் பையன் சங்கர் பேர்ல வீட்டை நான் எழுதி வச்சாச்சு. யாரை கேட்டு? எனக்கும் இதுல உரிமை இருக்கு. நான் சுயமா சம்பாதிச்சது. யாருக்கு வேணும்னாலும் செய்யலாம். உன்னை படிக்க வச்சு வேலை வாங்கி தந்து 60 லட்சம் செலவழிச்சு கல்யாணம், 100 சவரன் நகை போட்டிருக்க. 7 வருஷங்களா நீயும் உன் புருஷனும் தின்னதுக்கு கணக்கு எழுதி வச்சிருக்க. சங்கர் 8 வருஷங்களா சம்பாதிச்சு தரான். உன்னால எல்லாமே செலவு தான். கணக்கா கேட்குற? சித்ரா, ஆரத்தி கொண்டு வா. சித்ரா ஆரத்தி எடுத்து மணமக்களை உள்ளே அழைக்க, சாரு தடுக்க, சித்ரா மகளை ஓங்கி அறைந்தாள். உன் காரணமாய் என் மாமனாரை அரைஞ்சு உங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய கடைசி பாக்கியம் கிடைக்காம செஞ்ச பாவினா. அதுக்கு என் மருமகளை தாங்கி நான் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். நீ பிறந்த வீடுன்னு வரலாம். எங்களால் ஆன நியாயமான உதவிகளை செய்வோம். ஆனா அத்துமீறினா நீ இங்க கால் பதிக்க முடியாது. இனி இது உன் அம்மா வீடு இல்லை, அண்ணி வீடு. எங்களை நம்பி நீ டெல்லிக்கு போகாம இருந்தா இந்த கதவு உனக்காக திறக்காது. சாப்பிட்டுட்டு புறப்படு. இவர்கள் அடுத்த சடங்குக்கான வேலைகளை கவனிக்க ஹரி குழந்தைகளுடன் பெற்றவர்கள் சகிதம் தன் வீட்டுக்கு புறப்பட சாரு தனியாக நின்றாள். பிரச்சனை என்று வந்தால் பிறந்த வீடும் கை கொடுக்காது. சாரு போன்ற பெண்கள் இதை உணர்வார்களா? இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த மாதிரி முடிச்சிருக்கார். பின்னாடி என்ன நடக்க போகிறதுங்கிறது நாமளே யூகம் பண்ணிக்க வேண்டியது தான். கண்டிப்பாக ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகி வந்தாச்சுன்னா, தம்பி பொண்டாட்டியோ அண்ணன் பொண்டாட்டியோ வந்தாச்சுன்னா பெண்களுக்கு அங்கே உரிமை எடுத்துட்டெல்லாம் போக முடியாது. அப்படின்னா கல்யாணம் ஆகிடுத்துன்னா பிறந்த வீட்டையே மறந்துடணுமா, பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாதான்னு சில பெண்கள் கேட்கலாம். அப்படி இல்லை, கண்டிப்பாக பிறந்த வீட்டுக்கு போகணும் தான். அதுவும் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அடிக்கடி போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம். உள்ளூரில் இருந்தால் ஏதோ 2 பழத்தை வாங்கி கொடுத்து அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வரலாம். அங்கே போய் டேரா போட்டு அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கக்கூடாதே ஒழிய நம்ம போகிறது வரதில் தப்பே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீ சௌக்கியமா நான் சௌக்கியமான்னு கேட்டுட்டு போயிட்டு வரணும். அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறமும் நம்ம பிறந்த வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அண்ணா தம்பிக்கிட்ட. அப்படி வச்சுக்கணும். அவளுடைய குடும்ப விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாமல் சௌஜன்யமாக நம்ம பாட்டுக்கு கௌரவமாக போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா கடைசி வரைக்கும் நீடிச்சு இருக்கும் அந்த உறவு. நமக்கு கடைசி வரைக்கும் வேணும் இல்லையா நமக்கு பிறந்த வீடு. நம்ம அண்ணா தம்பிலாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நாம் நாளைக்கு செய்யறதுக்கு மாமாங்கிற உறவு கண்டிப்பாக தேவை இல்லையா? தாத்தா பாட்டி வயசாகி அவள் இல்லைன்னா கூட நம்ம குழந்தைகளை பின்னாடி மாமானுங்கிறது கண்டிப்பாக வேணும் இல்லையா? அதை மனசுலையாவது வச்சுக்கணும் எல்லா பெண்களும். அதனால சகோதரங்கள்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னு இது என்னுடைய கருத்து, பர்சனல் கருத்து. அதனால் அந்த மாதிரி இருந்தால் அப்போ அவனும் அது மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்னா 4 கிழமைனா அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறமும் சகோதரியை கூப்பிடுவான். வாடி நீ இதுக்கு வா, நவராத்திரிக்கு வாயேன், சாப்பிட வாயேம்மா, கனவுக்கு வாயன் சாப்பிட்டு போம்மா. அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவான் அவனும் சகோதரனும். நம்ம நடந்துக்கிறதுல பெண்கள் தான் சாமர்த்தியமாக நடந்துக்கணும். அங்கே புகுந்த வீட்லேயும் சாமர்த்தியமாக நடந்து நல்ல பேர் எடுக்கணும். பிறந்த வீட்லேயும் பெண்களோட வேலையே அதுதான். இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துட்டாகணும். இது என்னுடைய பர்சனல் கருத்து.